GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். மேடம் அவர் என்ன உங்க அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அதனால நான் போலீஸ் ஸ்டேஷனை நான் கொடுத்தேன், கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவர் தப்பு பண்ணினா நான் அவரை வேண்டான்னு சொல்லலாம், நான் தப்பு பண்ணா வேண்டான்னு சொல்லலாம். ரெண்டுமே இல்லையமா, அவங்க வேணும்னே இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க. இவ அந்த கவுன்சிலிங்ல பேசுறாங்க, ஐயா என்னை பாரு, இந்த புள்ள முகத்தை பாரு, நீ சொல்லு, நீ என்னோட வாழ மாட்டியா, உன் பிள்ளை இப்படி விட்டுருவியா, நீ நாங்க என்ன அனாதையா போகவா? பேச பேச அந்த ஆளுக்கு கண்ணில் தண்ணி வருது சார். அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இது யாரோட மெம்பர்ஷிப்பா நீ பாரு அப்படின்னு காட்டின உடனே அதை பேரை படித்த உடனே அவனுக்கு வேத்து வெலத்து போச்சு. நீ கட்டின பொண்டாட்டி கொடுக்க போற இல்லை நீ பெத்த பிள்ளைக்கு கொடுக்க போற, அதனால கொடு. இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஜட்ஜு ரசிச்சுக்கிட்டு அவங்க ஆர்டர் போட்டாங்க. சினிமாவில் வர மாதிரி இருக்கும் இந்த சீன். போலீஸ்க்கெல்லாம் போய் என்னை அவமானப்படுத்திட்டா மேடம், ஸ்டேஷன்னா இழுத்தா அப்படின்னு. ஏன் இழுத்தா? மேலே ஜெயிலில் வைக்கணும்னு போட்டாளா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கியல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வழக்கியனில் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் இணைந்திருக்காங்க, அவங்கள வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். இந்த வாரம் யாரனுடைய கதை? இந்த வாரம் ஒரு அப்பாவியான பெண் பற்றி நாம் இன்னைக்கு பேச போகிறோம். நீங்கள் நினச்சிருப்பாங்க எல்லாரும் சொல்கிறது சாந்தகுமாரி மேடம் நிறைய ஃபீஸ் வாங்குவாங்க அப்படின்னு. சொன்னது தானே, உண்டு தானே. சில கமெண்ட்ஸில் நான் பார்த்துருக்கேன், நார்மலாக பார்த்துல, பட் இது வந்ததுனால என்னோடய ஜூனியர்ஸ் பார்த்து சொன்னாங்க. நான் சாதாரண பெண்களுக்கும் உதவி செஞ்சுருக்கேன். அப்படி ஒரு வழக்கு தான் இந்த கனிமொழியுடைய கேஸ். கனிமொழின்னு சிரிச்சிடாது, அந்த அம்மா வேற, அந்த அம்மா இலக்கியவாதி, பாராளுமன்றவாதி. இது ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண். இந்த பொண்ணு என்கிட்ட பேசும்போது நோட்டீஸ் ஒன்று வந்திருக்குங்கம்மான்னு ரொம்ப சாதாரணமான ஜனங்க தானே எடுத்துகிட்டு பதறிட்டு ஓடி வந்தாங்க. என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி ஃபேமிலி கோர்ட்லேருந்து நோட்டீஸ் போட்டிருக்காங்கம்மா, எனக்கு பயமாக இருக்குது, என் வீட்டுக்காரர் ஏதாவது பண்ணுறாரா இல்லை எங்கள் மாமியார் என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்படின்னு. பார்த்தாக்கா அவருடைய கணவர் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸு போட்டிருக்காரு. அப்புறம் ஏம்மா உன்னோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு தானம்மா போட்டிருக்கிறாரு, நீ ஏன் பதட்டப்படுற? இல்லை மேடம் எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது மேடம், அதனால தான் நான் கேட்டேன். ஆனால் மேடம் நான் தான் மேடம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எதுக்கு உன் புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்? மேடம் அவர் என்ன உங்கள் அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்டுக்கவே மாட்டேங்கிறாரு. மாமியார் வீட்டில் தான் நாங்கள் ஒன்றா இருந்தோம், ஆனால் அதுக்கப்புறம் வெளியே விரட்டி விடுறாங்க அவங்க, நீ போன்னு சொல்லி. அதனால் நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனை நான் கொடுத்தேன், கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மேடம். அதில் என்னாச்சு, உன் வீட்டுக்காரர் என்ன சொன்னார்? நான் சொன்னதுக்கு அவர் முதல்ல மாட்டேன்னு தான் சொன்னார். அப்புறமா சரி அப்படின்னா நான் கூட்டிகிட்டு போய் வாழ்கிறேங்க, போலீஸ்காரங்கெல்லாம் அட்வைஸ் பண்ணாங்க, அது அந்த லேடி போலீஸ் எல்லாம் பேசினாங்கம்மா, அவங்களாம் பேசினதுக்கப்புறம் தான் சரி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. சரி கணவன் மனைவி வாழ வேண்டும் என்று கேட்கிறார், கணவன் அழைத்து செல்வதாக சொல்கிறார், எனவே இந்த மனு முடித்து வைக்கப்படுகிறது அப்படின்னு போட்டு அது இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறா, சரி நம்ம வீட்டுக்காரர் கூப்பிட்டுட்டு போவார் அப்படின்னு. அவருக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, லாரியில் மூட்டை தூக்குற வேலை. உங்களுக்கு தெரியும், இந்த கொத்தவால் சாவடி பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் நிறைய லாரிகள் நிற்கும். லாரி, இந்த வேனுக, செமி லாரி இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாமே நிற்கும். அதில் மூட்டை ஏற்றி இறக்குறது அவருக்கு வேலை. ரொம்ப சாதாரணமான குடும்பம் அவங்களுதும் இவங்களுதும். அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசும்போது சொன்னேன், இந்த மாதிரி தான் வந்திருக்கு, நீ அந்த தேதியில் வந்துடுமா, உன் கணவன் வந்த பிறகு நம்ம கூப்பிடுவாங்க, போய் முன்னாடி நின்று நான் ரெடியாக இருக்கேன் மேடம் இவரோட வாழ்றதுக்குன்னு நீ சொல்லு, நான் பக்கத்தில் தான் நிற்பேன். அதே மாதிரி இந்த பொண்ணும் சொன்னான். சொன்ன உடனே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் அவனுடைய லாயர் அன்னைக்கு வரல, அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போது அந்த மேடம் சொன்னாங்க, ஜட்ஜு மேடம் சொன்னாங்க, என்னப்பா நீ சேர்ந்து வாழ்றதுக்கு போட்டிருக்கிற, இது யார் உன் ஒய்ஃபா அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னா. அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், இது உன் ஹஸ்பண்டா? ஆமாங்க மேடம். உன் ஹஸ்பண்டு அவர் தன்னோட வாழணும்னு கூப்பிடுறாங்க, நீ போறியா அப்படின்னாங்க. நான் போகிறேங்க மேடம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி நீ எழுதி கொடு அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஹஸ்பண்டு என்ன பெட்டிஷன் போட்டிருந்தானோ அந்த பெட்டிஷனுடைய மேல் பக்கத்தில் நான் என் கணவரோடு சேர்ந்து வாழ விரும்புகிறேன் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டாச்சு. அப்புறம் இவனும்
அதுக்கு நான் சரி என்கிறேன் அப்படின்னு எழுதி போட்டுட்டார். போட்ட உடனே என்ன நினச்சோம், கேஸ் முடிஞ்சு போச்சு, ஜட்ஜமாக அடுத்த கேஸ் கூப்பிட்டாங்க. அப்போ வெளியே வந்தாங்க. வெளியே வந்தபோது நான் கேட்டேன், தம்பி எப்பப்பா கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொல்ல, நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் மேடம், நான் அம்மாட்ட பேசிவிட்டு எப்போன்னு வந்து சொல்கிறேன். ஸோ நல்லதானம்மா போனதுனால நாங்களும் சரிம்மா நீ வீட்டுக்கு போ, அவர் கூப்பிடுவாங்க, இல்லைன்னா அவங்க அட்வொகேட் நம்பர் இருக்குது, நான் கூப்பிட்டு கேட்குறேன். வரல. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறா, இவ வந்து அவன் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். ஆனால் கூட்டிகிட்டு போகலை. அதுக்கப்புறமா அவனே ஒரு 3 மாதத்தில் அந்த ஆளே அவளுடைய புருஷனே 3 மாதத்துக்குள்ளார ஒரு பெட்டிஷன் போடுறான். அந்த வக்கீலுக்கு ஃபோன் பண்ணால் அவர் முதல் 2 நாள் சொன்னாங்க, அந்த பையன் பேசவே மாட்டேங்கிறான் மேடம், அவனை என்னன்னே தெரியல மேடம், நான் கேட்டு சொல்கிறேன்னார். அப்புறமா என் ஃபோன் வந்தால எடுக்கிறது இல்லை. அப்புறம் இந்த பொண்ணு திரும்ப ஒரு நாள் வர, அம்மா அவங்க வந்து கூப்பிடவே இல்லைம்மா, அப்புறம் இந்த மாதிரி நோட்டீஸ் ஒன்று கோர்ட்லேருந்து வந்திருக்கு. என்ன நோட்டீஸு அப்படின்னு வாங்கி பார்த்தா, என்னுடைய மனைவி என்னை கொடுமை செய்கிறாள், என்னை வந்து கெட்ட வார்த்தையிலெல்லாம் திட்டுறா, எங்கள் அம்மாவை அடிக்க போகிறா, அவர் ரொம்ப பண்ண டார்ச்சரெல்லாம் என்னால் சகிக்க முடியல, அதனால் க்ரூயல்ட்டி கிரவுண்டில் எனக்கும் என் மனைவிக்கும் டைவர்ஸ் தர வேண்டியது அப்படின்னு வச்சு அது ஒரு கேஸ் சொல்லு. அப்போ எனக்கு ஏமா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு தாம்மா சொன்னான். அம்மா அந்த ஆள் என்னை கூட்டிகிட்டு போய் வாழ்வாம்மா, அவன் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட சொன்ன உடனே அவங்க அம்மா விடாதும்மா, என்னைய வாழவே விடாது அந்த பொம்பளை அப்படின்னு சொல்லி, என்னம்மா பண்ணுறது, எனக்கு அவரோட தான் வாழணும் அப்படின்னு. கையில் வேற ஒரு குழந்தை இருக்குது அவளுக்கு. அப்போது நான் கேட்டேன், நீ பேசுவியா, ஃபோன் கீன் பண்ணி பேசுவியா அப்படின்னு. இல்லைங்கம்மா அவங்கக்கிட்ட எல்லாம் ஃபோனே கிடையாது, நான் வந்து அவர் வேலை செய்கிற இடத்துக்கு அந்த லாரிப்பேட்டை போய் பார்ப்பேன், எப்போவாது இருந்தால் எப்பா குழந்தையாவது பாருப்பா அப்படின்னு காட்டுவேன், அவர் வந்து அது மூஞ்சியை திருப்பிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லு. சரி உனக்கு என்ன வேணும்? அம்மா நான் வந்து அவரோடு தான் வாழ்வேன், அந்த ஆள் நல்ல மனுஷன், அந்த ஆள் நல்ல மனுஷனாக என்கிட்ட சந்தோஷமாக இருந்ததுனால தான் இன்றைக்கி என் கையில் ஒரு குழந்தையோடு நான் நிற்கிறேன். அவர் தப்பு பண்ணினா நான் அவரை வேண்டான்னு சொல்லலாம், நான் தப்பு பண்ணால் வேண்டான்னு சொல்லலாம், ரெண்டுமே இல்லைம்மா, அவங்க வேணும்னே இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க. சரின்னு அவர் அதையெல்லாம் படித்து பார்த்துட்டு, சரி உனக்கு சேர்ந்து தானே வாழணும், நம்ம சேர்ந்து வாழ்றதுக்கு மனு போடலாம். இல்லைங்க தான் அவங்க தான் போட்டுட்டாங்களேம்மா முதல்லையே, அவங்க போட்டால் உனக்கு உரிமை இல்லையா என்ன, நீ சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், எனவே சேர்ந்து வாழ்றதுக்கு நீ ஒரு மனு போடு. சரின்னு சொல்லி அதெல்லாம் டிராஃப்ட் பண்ணி கொடுத்து நம்பர் பண்ணிடணும். இப்போது அந்த பழைய ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தான் பாருங்க, அதை பற்றி ஒரு வரி கூட, புதுசாக ஒரு பெட்டிஷன் போட்டானே, எது டைவர்ஸ்க்கு ஒரு பெட்டிஷன் போட்டான்ல, இந்த மாதிரி நான் கோர்ட்டுக்கு போனேன், சேர்ந்து வாழ்கிறதுக்கு போட்டேன், அப்புறம் என் மனைவி வந்து வாழ்கிறேன்னு சொன்னான், இதெல்லாம் இருக்கணும்ல, அந்த எந்த விவரமுமே இவன் இப்போ போட்ட டைவர்ஸ் பெட்டிஷனில் இல்லை. சரின்னு நாங்கள் இதை போட்டோம். போட்டதுக்கப்புறம் அந்த பையன் வந்து சொல்லிட்டான், நான் எந்த காரணத்தை கொண்டும் இந்த பொண்ணோட இனி வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டான். இவ அந்த கவுன்சிலிங்கில் பேசுகிறா, ஐயா என்னை பாரு, இந்த புள்ள முகத்தை பாரு, நீ சொல்லு, நீ என்னோட வாழ மாட்டியா, உன் பிள்ளை இப்படி விட்டுருவியா, நீ நாங்கள் என்ன அனாதையாக போகவா, இல்லை ரயிலில் தலை கொடுக்கவா அப்படின்னெல்லாம் அவள் பேசுகிறா. பேச பேச அந்த ஆளுக்கு கண்ணில் தண்ணி வருது சார். அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த பையனுக்கு வேண்டாங்கிற நினைப்பு இருந்தால் அழுகாச்சி வராது சார், அவன் திரும்பி குழந்தைய கூட பார்க்க மாட்டான், ஏன்னா பார்த்தா என்ன ஆகும், அவன் மனசு இழகிடும். ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சிட்டது, இது இவ்வளோ நாள் கேஸ் நடத்துறதுல தெரிஞ்சிட்டது. அப்புறமா என்ன பண்ணினோம், அவன் வந்து இல்லை எதுவானாலும் கேஸில் பார்த்துக்கலாம், நான் அவளோட சேர்ந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டான். கவுன்சிலிங் ஃபெயில்டு. அப்புறம் கோர்ட்டுக்கு கேஸ் வருது. கேஸ் வந்த உடனே நான் சொன்னேன், குழந்தை ஏன்ப்பா உன் குழந்தை தானேப்பா அப்படின்னு. ஆமாங்க மேடம். அப்புறம் ஏன்ப்பா குழந்தைய தூக்க மாட்டேங்கிற? இல்லை மேடம் அதெல்லாம் பிரச்சனை ஆகிடும் மேடம், வேண்டாங்க மேடம் அப்படின்ட்டு போயிட்டான். ஸோ அவன் ஒத்துக்கிட்டான், அவன் குழந்தை தானே. நாங்கள் ஒரு மெயின்டெனன்ஸ்க்கான ஒரு பெட்டிஷனை போட்டோம், இன்ட்ரி மெயின்டெனன்ஸு. இவன் எந்த பெட்டிஷன் போட்டானோ டைவர்ஸில், அதுலேயே வந்து ஒரு இடைக்கால மனு போட்டு அந்த குழந்தைக்கும் இவளுக்கும் மாசமானா பணம் கொடுக்க வேண்டியது அப்படின்னு நாங்கள் போட்டோம். 2 பேருக்கும் கொடுக்கணும், இவளுக்கும் வேலை இல்லாமல் இருக்கா அதனால கொடுக்கணும். அவன் போடுறான், நான் வந்து லாரியில் மூட்டை தூக்குற வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபா தான் கூலி, 200 ரூபாயில் எனக்கே அந்த இடத்துல சாப்பாட்டுக்கு அதுக்கெல்லாம் வந்து 50 ரூபா போயிடும், நான் 150 ரூபா வச்சுட்டு நான் 3 நேரம் சாப்பிடணும், என்னால் கொடுக்க முடியாதுன்ட்டான். என்னம்மா இப்படி பண்ணிட்டானேம்மா அப்படின்னு. சரி விடு, அதுக்காக என்ன பண்ண முடியும், அவனோட உண்மையான சம்பளம் உனக்கு தெரியுமா? இல்லைம்மா நான் கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு 250 ரூபாய்க்கு மேலே வந்ததுங்கம்மா அப்படின்னாப்புல.
ஆனால் என்ன ப்ரூஃபு? ஒன்றுமே கிடையாது. அப்போ தான் என்ன நான் யோசித்தேன்னா, இந்த லாரிப்பேட்டையில் அந்த தொழிலாளர்களுக்கான ஒரு சங்கம் இருக்குது. அவங்க வந்து போராட்டம்லாம் நடத்தும்போது போடுற நோட்டீஸு கிடைச்சது எனக்கு. இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் ஆஃபீஸ்க்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் ஹுசைன்னு பேர், அவர் வந்தபோது இந்த மாதிரி இந்த தொழிலாளர் சங்கம் இருக்குதுல்ல, அதில் என்ன ஆர்ப்பாட்டமெல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்களே, ஏதாவது கிடைக்குமா, லீஃப்லெட் மாதிரி ஏதாவது கிடைக்குமா, நோட்டீஸ் கிடைக்குமா அப்படின்னு. அவ்வளோதானேன்ட்டு அவர் அங்கேருந்து நேராக போய் என்ன ஏதுன்னெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து சம்பள உயர்வு கேட்டு, கூலி உயர்வு கேட்டு போராட்டம் நடத்த போகிறாங்க. நாளொன்றுக்கு 400 போராது, 500 வேண்டும் அப்படின்னு போட்டு விலையெல்லாம் ஏறி இருக்கு. அவங்க அங்கே பேட்டர்னில் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். 400 ரூபா வாங்குறாரு. 400 வாங்குறாருன்னு தெரியும். அப்போ அந்த தொழிற்சங்கத்தில் அவர் உறுப்பினராக இருக்கிறாரான்னு தெரியணும். அது முக்கியமானது. அது ஒரு முக்கியமான விஷயம். சரி, அதே தோழர்கிட்ட சொல்லி நீ போய் அதை வந்து தெரிஞ்சிட்டு வா அப்படின்னு. அதே மாதிரி அவங்க அந்த கார்டு கொடுப்பாங்க, மெம்பர்ஷிப் கார்டு எண்ணிக்கைப்படி 1202 அப்படிங்கிற நம்பர் இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. எப்பா 1200 பேர் தொழிலாளிகள் இங்கே இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, நிறைய இடத்துல இருப்பாங்க. கொத்தவால் சாவடி ஒரு இடம்னா, இன்னொரு இடத்துல ஒரு மார்க்கெட் இருக்கிற ஏரியாலெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு. சரி, இப்போ எனக்கு விவரம் கிடச்சிருச்சு. இப்போ அவன் என்ன சொல்கிறான், எனக்கு 150 தான் கையில் நிற்கும், அந்த 3 நேரம் எனக்கு சாப்பிட்டா அது சரியாக போயிடுங்கிறான். சரின்னு நாங்கள் என்ன பண்ணினோம், ஜட்ஜுக்கிட்ட பேசும்போது இன்றைக்கி கூலி நிலவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி 400 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. இவர் என்ன சொன்னார், 150 அவருக்கு போயிடும், 50 ரூபா அவருக்கு அங்கே செலவாயிடும். ஏதோ ஒரு பீடி கீடி குடிப்பாங்க, அல்லது ஒரு டீ அது மாதிரி குடிப்பாங்க, பன்னு 2 சாப்பிடுவாங்க அப்படின்னே வச்சுப்போமே. மொத்தம் 200 ரூபா அவருக்கு இருந்தால் அவரால் வாழ முடியும். அப்போ இந்த 400 ரூபாயில் மிச்சம் இருக்கிற 200 ரூபாயை ஒரு நாள் ஒன்றுக்கு என்னுடைய கிளையண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது. கனிமொழிக்கும் கனிமொழியோட மகனுக்கும் 200 ரூபாய், ஆளுக்கு 100 கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் அது வாதாடினோம். அப்புறம் அவன் வந்து இல்லவே இல்லை, அது மாதிரியெல்லாம் இல்லை, நான் 200 தான் வாங்குகிறேன் அப்படின்னு. அப்போ நாங்கள் கேட்கும்போது கேட்டோம், இந்த மாதிரி தொழிற்சங்கத்தில் ஏதாவது உறுப்பினராக இருக்கியாப்பா, ஏதாவது இருக்கியா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க மேடம். அப்புறம் உனக்கு ஏதாவது பணம் கொடுக்குறதெல்லாம் ஏதாவது போடுவாங்களாப்பா, அது ரசீது கீசீது வாங்குவாங்களான்னு. இல்லை இல்லைங்க, அன்னைக்கே வந்து அங்கெல்லாம் வந்து கமிஷன் ஏஜென்ட் மாதிரி நிற்பாங்க, அவங்க எங்கள் கையில் 200 ரூபாய் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு அவர் சொல்ல. அப்போது நான் காட்டினேன் இந்த மெம்பர்ஷிப் கார்டை காட்டி, இது யாரோட மெம்பர்ஷிப்புப்பா நீ பாரு அப்படின்னு காட்டின உடனே, அதை பேரை படித்த உடனே அவனுக்கு வெலத்து போச்சு. அப்புறம் இந்த கார்டு உன்னோடது தானே அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொன்னப்பில். அப்போ இந்த தொழிற்சங்கத்தில் தான் நீ இருக்க, கரெக்டா? ஆமாம். சரி, அப்புறம் உனக்கு 200 ரூபா தான் சம்பளம், உங்கள் தொழிற்சங்கத்தில் போய் எனக்கு 200 ரூபா தான் சம்பளம் அப்படின்னு எழுதி வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டேன். நான் வாங்கிட்டு வரேன் மேடம். நாப்பில் பாருப்பா, உன் தொழிற்சங்கம் போட்டிருக்குது, இந்த நோட்டீஸை பாரு, இந்த நோட்டீஸில் இந்த 400 ரூபா பத்தாது, 500 ரூபா கொடுங்கன்னு சொல்லியிருக்குது. அதனால் நீ சொல்கிறது பொய், நீ வேறு யாருக்கும் கொடுக்கல, நீ கட்டின பொண்டாட்டி கொடுக்க போகிற, இல்லை நீ பெத்த பிள்ளைக்கு கொடுக்க போகிற, அதனால கொடுங்க. இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஜட்ஜு ரசிச்சுக்கிட்டு அவங்க ஆர்டர் போட்டாங்க. சினிமாவில் வர மாதிரி இருக்கு மேம் இந்த சீன். ஆமாம், அப்படி தான் வந்திருந்தது. சரின்னு சொல்லிட்டு அது முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தாப்பில் அவன் என்ன சொல்கிறான், இவன் வந்து என்னை விட்டு போய் இவ்வளவு மாதம் ஆச்சு அப்படின்னு போட்டுட்டு அவன் சொல்கிறான், இது வரைக்கும் என்னோட வந்து சேர்ந்து வாழலை அப்படின்னு. ஏன் அவள் வந்து சேர்ந்து வாழலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்போ அதுக்கான காரணங்களை எல்லாம் போட்டு நாங்கள் அந்த 2 பெட்டிஷன்லையுமே போட்டிருக்கோம். அப்புறம் விசாரணைக்கு வருது வழக்கு. இப்போ 3 கேஸ் இருக்குது. 1 கணவன் போட்ட டைவர்ஸு, ஒய்ஃபு போட்ட சேர்ந்து வாழ்தலுக்கான மனு, 3வது மெயின்டெனன்ஸு நமக்கு முடிஞ்சிருச்சு. 200 ரூபா நாள் ஒன்றுனா கூட ஒரு மாதத்துக்கு 6000 ரூபா வந்துடும், 5000 வரும். ஒரு 2-4 நாளில் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது லீவாக இருக்கலாம், அல்லது உடம்பு சரியில்லாமல் போகலாம் அப்படின்னு ஒரு 5000 கொடுத்தா போதும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆர்டர் ஆச்சு. ஸோ அது முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த 2 கேஸில் அவர் விடாப்படியாக அவங்க வக்கீல் சொல்கிறாரு, அந்த பொண்ணு எங்களோட வந்து வாழ மாட்டேன்னு போயிடுச்சு, திரும்பி கூட பார்க்கல, நாங்களும் எத்தனையோ முயற்சி பண்ணோம். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லை பெண்களோ ஆண்களோ, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான காப்பி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு இப்போ தான் இந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளே தான் சிஎஸ்ஆர்னு ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து ரசீது மாதிரி,
என்ன தேதியில் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, எங்கே வசிக்கிறவங்க, என்ன காரணத்துக்காக அதுன்னு போட்டுட்டு இன்ஸ்பெக்டரோ சப் இன்ஸ்பெக்டரோ யார் இன்சார்ஜில் இருக்காங்களோ அவங்க கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. ஸோ இது இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இல்லை அந்த பொண்ணு தான் கேஸ் போட்டிருக்கா அப்படின்னு. அப்புறம் கேட்டேன், ஏன்பா நீ தானே சேர்ந்து வாழணும்னு சொல்லி கேட்டு அவள் வரமாட்டேன்னு சொன்னாங்கிற. ஆமாங்க மேடம். சரி, உனக்கு சிஎஸ்ஆர் கொடுத்துருப்பாங்கல்ல மேடம்? அதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க மேடம். எங்களை மாதிரி சாதாரண கூலிகளையெல்லாம் பார்த்தா போலீஸ்காரர் கொடுக்க மாட்டாங்க மேடம். சரி பரவாயில்ல, உன்னோட கம்ப்ளைண்ட் கூட பார்க்கலாம். நீ கம்ப்ளைண்ட்டில் என்ன எழுதியிருக்கேன்னு நம்ம பார்க்கலாம். நான் சொல்கிறேன், நீ சேர்ந்து வாழ்கிறதுக்கு நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க போகலை அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை மேடம் நான் போகணும். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணினேன், இந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன். இந்த பொண்ணு என்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போச்சுன்னு என்கிட்ட எல்லாமே சொல்லி நான் அதெல்லாம் பெட்டிஷனில் எழுதியிருக்கேன். ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒன்று இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே ஒரு ஸ்டாம்பை ஒட்டி அதில் நான் இன்ன தேதியில் இந்த மனுவை தாக்கல் செய்தேன், புகார் மனு தாக்கல் செய்தேன். அதுக்கு நீங்கள் இது கூட கொடுத்தீங்க, இது சிஎஸ்ஆர் கொடுத்தீங்க, அல்லது எனக்கு அந்த புகார் மனு வேணும், 2வது தடவை நான் கொடுத்துருக்குறேன், அந்த புகார் மனு வேணும். இதெல்லாம் நீங்கள் கேட்டு என்ன நடந்ததோ, எப்படி முடிவு ஏற்பட்டதோ அதுவும் எனக்கு வேணும்னு நாங்கள் ஒட்டி அனுப்பினோம். அப்போது அங்கேருந்து எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. அது வந்ததை நம்ம கையில் வச்சுட்டோம். இப்போது இந்த மனு யாரை அனுப்பணும்? நீங்கள் தம்பி நீ என்னப்பா சொன்ன, நீ இந்த தேதியில் தானே நீ போய் புகார் கொடுத்தேன்னு, அந்த தேதியில் நீ கொடுத்த புகாரை பார்க்கணும்னா இந்த பாரு இதுதான் புகார்னா, ஒய்ஃபு கொடுத்துருக்கா அந்த புகாரை. எதுக்கு? சேர்ந்து வாழறதுக்கு கொடுத்துருக்கா. சரி, அது எப்படி முடிஞ்சிருக்குது? சரி, நான் போய் சேர்ந்து வாழ்கிறேன்னு கொடுத்துருக்கேன். அதாவது இந்த தேதியில் அந்த பொண்ணு மனு கொடுத்து மனு மேலே விசாரணை நடந்து அதற்கு பிறகு நீ சேர்ந்து வாழ்வதாக கொடுத்ததுக்கான ஆதாரம் இது. என்ன பேசுவான்? சர்டிஃபைடு காப்பி சீலோட வந்திருக்குது. என்ன சொன்னாலும் ஆதாரத்தை எடுத்து காட்ட. இப்படி தான் கேசஸ் நடக்கும். நம்ம கதை சொல்கிறதுலையே நிறைய போயிடுது. ஸோ இந்த மாதிரி சொன்னதுக்கு பிறகு இப்போது நீ எதுக்காக டைவர்ஸ் போட்டிருக்க? அந்த பொண்ணு என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறா, எங்கள் அம்மாவை மதிக்கிறதே இல்லை, எனக்கு சோறாக்கி வைக்கிறது இல்லை, அப்படி இப்படின்னு நிறைய எல்லாம் அவன் சொல்கிறான். சரி, இதெல்லாம் இந்த பெட்டிஷனில் போட்டிருக்கிறியா அப்படின்னா, ஆமாம் நான் போட்டிருக்கிறேன். சரி, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பெட்டிஷன் போட்டியா நீ? இல்லைங்க மேடம் அப்படின்ட்டான். அப்புறம் இல்லை, இதே கோர்ட்டில் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய குடும்ப நீதிமன்ற கோர்ட்டில் நீ ஒரு கேஸ் போட்டிருக்க சேர்ந்து வாழ்கிறதுக்கு அப்படின்னு. அப்புறம் ஆமாங்க மேடம் சேர்ந்து, நானே நீங்கள் டைவர்ஸ் கேட்டிங்கன்னு நினச்சிட்டேன் அப்படின்னா. இல்லைப்பா நான் இது தான் கேட்டேன். நீ போட்டிருக்கிறியா? அந்த மேட்டரோட நம்பர் என்ன சொல்லு. தானே அந்த காப்பி, நாங்கள் சர்டிஃபைடு காப்பி அது முதலே போட்டு வாங்கி வச்சுருந்தோம், அதை எடுத்து காட்டினேன். இது தானே நீ போட்டிருக்கிறது. சரி, உன் பொண்டாட்டி இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான்னு இப்போ சொல்கிறில்ல, இந்த பெட்டிஷனில் எங்கேயாவது இருக்கா? நீ படித்து பார்த்து சொல்லு. நீ தானே போட்ட, இந்த கையெழுத்து உன்னோடது தானே, உனக்கு தெரிஞ்சு தானே அதெல்லாம், நீ படித்து பார்த்து தெரிஞ்சு தானே கையெழுத்து போட்டிருப்ப அப்படின்னெல்லாம் கேட்டதுக்கு எல்லாம் ஆமாம் ஆமாம் சொல்லிட்டான். அப்புறம் இதில் எங்கே இருக்குது, என் பொண்டாட்டி டார்ச்சர் பண்ணுறா, சோறாக்கி போடுறது இல்லை, அடிக்கடி அம்மா வீட்டுக்கு, இதெல்லாம் சொன்னேன்ல குரூயல்ட்டின்னு, அதெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டால், அவன் முதல்ல போட்ட மனுவில் ஒன்றுமே இல்லை சார், ஒன்றுமே கிடையாது. அதில் சேர்ந்து வாழ்றதுக்கு தான் போட்டிருக்கான், என்னால் பிரிஞ்சிருக்க முடியல, அவள் அம்மா வீட்டுக்கு போயிடுறா அப்படின்னெல்லாம் அவன் சொல்கிறான். ஸோ நீ சொல்கிறது பொய். ஒருத்தன் டார்ச்சர் பண்ணியிருந்தா, ஒருத்தி டார்ச்சர் பண்ணியிருந்தா அல்லது ஹேரஸ் பண்ணியிருந்தா நம்ம என்ன போடுவோம்? டைவர்ஸ்க்கு தானே போடுவோம். அப்போ நீ எது போட்டிருக்கிற? சேர்ந்து வாழ்றதுக்கு மனு போட்டிருக்க. அப்படியானா நீ சொல்கிற விஷயம் பொய் அப்படி ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அவன் என்னென்ன சொன்னானோ அதையெல்லாம் மாற்றி அப்புறம் இவனே எழுதியிருக்கான். அவள் அண்டர் தி கைஸ் ஆஃப் டெலிவரிங் எ பேபி ஷீ வெண்ட் அவுட் அண்ட் நெவர் கேம் பேக் அப்படின்னு போட்டிருக்கான். அப்போ நீ என்ன ஏற்றுக்கிற? நீ பிரசவத்திற்கு போகிற மாதிரி அவள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு போடுற. அப்போ பிரசவம் வரைக்கும் எங்கே இருந்திருக்கா? உங்கள் வீட்டில் தான் இருந்திருக்கா. அப்போ அவள் உன்னை விட்டு போகலை, உன்னோட தான் வாழ்ந்திருக்கா அப்படி. சரி, உங்கள் அம்மாவை பெட்டியில் ஏற்றுப்பா, உங்கள் அம்மாவை கொண்டு பெட்டியில் ஏற்றுவியா? எங்கள் அம்மா வயசானவங்க வரமாட்டாங்க, கோர்ட்லேருந்து நோட்டீஸ் போனால் அவங்க வரணும் தெரியுமா அப்படின்னு. அவன் இல்லைங்க, எங்கள் அம்மாவை எல்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு. இந்த பொண்ணு சொல்கிறான், மேடம் அவளை பெட்டியில் ஏற்றுங்க மேடம், அந்த பொம்பளை தான் மேடம் இத்தனையும் பண்ணுது, நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் அதுக்கு பிடிக்க மாட்டேங்குது மேடம் அப்படி இப்படின்லாம் சொல்லிச்சு. அப்புறம் இப்படியே தான் ஒவ்வொரு இடத்துலையும் அவனை பேசி அவளாக போகல. எப்போ நீ டார்ச்சர் பண்ணலன்னு நீயே ஒத்துக்கிட்ட, அதனால் உன்னுடைய விவாகரத்து மனு தள்ளுபடி செய்ய வேண்டியது.
அதே மாதிரி நீ போட்டிருக்கிறது என்ன, என்னை விட்டு பிரிஞ்சு நீண்ட காலமாக இருக்கிறா, தாம்பத்தியம் நடத்தலை, அதனால் எனக்கு அவள் வேண்டான்னு சொல்கிறேன். டெசர்ஷன் கிரவுண்டு, பிரிந்திரு. அப்போ அது பிரிந்திருக்கிறத பற்றி சொன்னது அதுவும் போய், அதனால் உன்னுடைய விவாகரத்து மனு தள்ளுபடி பண்ண வேண்டியது. அப்போ யாரோடது இருக்குது? தொடர்ச்சியாக இந்த பொண்ணு போலீஸ்க்கெல்லாம் போய் என்னை அவமானப்படுத்திட்டா மேடம், ஸ்டேஷனாக இழுத்தா அப்படின்னு. ஏன் இழுத்தா? மேலே ஜெயிலில் வைக்கணும்னு போட்டாளா? சொல்லுங்கள், இப்படி தான் நாங்கள் கேட்போம். இல்லை, என்ன கேட்டிருக்கா? சேர்ந்து வாழணும் அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கா. அந்த இதில் எழுதி கொடுப்பாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும். என்கொயரி முடிஞ்ச உடனே நான் அவளோடு சேர்ந்து வாழ விரும்பவில்லைன்னு இவன் எழுதி கொடுப்பான். அவள் வந்து நான் அவரோடு தான் சேர்ந்து வாழ விரும்புகிறேன் அப்படின்னு இருக்கும். அவங்க மிரட்டினதுக்கப்புறம் இல்லை நான் சேர்ந்து வாழ்கிறேன்னு அவனுமே எழுதி கொடு. அப்போ இதெல்லாமே நாங்கள் கொண்டு வந்து சேர்த்தோம். அப்படி சேர்த்ததுனால அவன் சொன்னது பொய் அப்படின்னு வந்தது. உண்மையிலேயே கனிமொழி கேஸு ஒரு ஒரு பொண்ணு தொடர்ச்சியாக தான் வாழணும்னு நினைக்கிற பொண்ணு எவ்வளவு தூரம் வந்து இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத நிரூபித்தது. நம்ம நினைக்கிறோம் சாதாரண வீட்டு வேலை செய்கிற பொண்ணு தானே, காய்கறிக்காரி தானே, கீரைக்காரி தானே, தலையில் சுமந்து, இவளுக்கெல்லாம் என்ன தெரியும்னு. ஆனால் அந்த விடாப்பிடியும் முயற்சியும் அப்புறமா இந்த மாதிரி உத்தரவான பிறகு அவள் வந்து இந்தாயா இப்போவாது பிள்ளைய தொட்டு தூக்கியா அப்படின்னு அவள் சொல்கிறா. அவள் கொடுக்கும்போது வேண்டான்னு சொன்னால் கூட கை நடுவி கீழே குழந்தை விழுந்துருமோ நம்ம அப்படி பிடிக்கும் போது பார்க்கணும். ஸோ உனக்கு அந்த பெண்ணு மேலேயோ அல்லது குழந்தை மேலேயோ அன்பு இருக்குது, அது ஏன் நீ வந்து இப்படி மறைச்சிக்கணும்? அப்புறம் திரும்ப வந்து நாங்கள் இதெல்லாம் போட்டு அவன் வந்து கூட்டிகிட்டு போகலை. இவன் கூட்டிகிட்டு போகலைன்னு பிறகு என்ன பண்ணினோம், கேட்டோம் எப்போ நீ கூட்டிகிட்டு போகிற, இல்லைன்னா நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோன்னு. அவன் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறான் அவங்க அட்வொகேட்டை வச்சு. திண்டிவனத்தில் எனக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் போய் அவள் வந்து 7 நாள் இருக்க வேண்டியது, அந்த 7 நாள் இருக்கட்டும், 7 நாள் இருந்தால் நான் 8வது நாள் நான் வந்துடுறேன். அப்போ அவள் கேட்டா, திண்டிவனத்தில் 7 நாள் நீ இருக்கியா சொல்லு, அந்த வீட்டில் நான் போய் இருக்கேன். இது வந்து நீ எனக்கு சதி பண்ணுறதுக்காக நீ இது பண்ணுற, இவ திண்டிவனத்தில் போய் யாரோடவோ கொடுத்தனம் நடத்தினான்னு உங்கள் அம்மா சொல்லுவா, அதனால் நான் போய் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் நோட்டீஸ் அனுப்பணும். திண்டிவனத்திலே போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நீ இருக்கிறது சென்னையில், என்னை போக சொல்கிறது திண்டிவனத்தில். கணவன் ஒரு இடத்துல இருக்க, மனைவி இன்னொரு இடத்துல செல்வது குடும்ப வாழ்க்கைக்கு உகந்ததில்லை, அது இயற்கைக்கு முரணானது. அதனால் அதுக்கு ஒரு நோட்டீஸு அதை கொடுத்துட்டு, இப்போவும் நீ திண்டிவனத்தில் தான் என்னை வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் வாழ்கிறேன், நீயும் வா, இருவருமாக சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு அவள் கொடுத்துட்டான். ஆனால் உண்மைதான், அதை உண்மைதானே சார்? அப்புறம் விடாப்பிடியா பிடிச்சிட்டு இவன் வந்து அப்போதான் வந்து திண்டிவனத்தில் தனக்கு வீடு இருக்குன்னு எழுதுறான். இதெல்லாம் வந்துருச்சப்போ. அப்போ மெயின்டெனன்ஸ் கேட்கும்போதே பாருங்கள், நீ வெறும் லாரிக்காரன் மட்டும் கிடையாது, உங்கள் அம்மா பேரில் இருக்கிற வீட்டுக்கு ஒரே பையன் நீ தான், நாளைக்கு அது உனக்கு தான் வரப்போகுது, திண்டிவனத்தில் உனக்கு ஒரு வீடு இருக்குது. இப்படி ஒவ்வொன்றா அதெல்லாம் சொல்லி சொல்லி பேசி நிறைய கவுன்சிலிங் பண்ணேன். என் கூட இருந்தவங்க கூட அப்போ சொல்லுவாங்க, எதுக்கு இந்த கேஸுக்கு இத்து போன கேஸுக்கு இத்தனை நேரம் உட்காந்து நீ பேசுகிறேன்னு. அது என்னவோ எனக்கு அந்த பொண்ணுடைய எழுச்சி இருக்குது பாருங்க, அந்த தார்மீகமான ஒரு பலம் சேரணுங்கிற ஆசை, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அப்படி தான் கனிமொழி தன்னுடைய கணவனோடு இணைந்தார். அது வந்து சாதாரணவங்களுக்கும் உறுதியும் மனக்கட்டுப்பாடும் இருக்குமானால் இழந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியும்னு சொன்ன ஒரு வழக்காக நான் இது பார்த்தேன். ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு மேம். இதில் நீங்கள் சினிமாவில் வர மாதிரி தான் இருக்குது, நீங்கள் அந்த குறுக்கு விசாரணை பண்ணது, நிறைய விஷயங்கள் ஆதாரத்தோடு காட்டினதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வழக்கு, நல்ல முடிவையும் அந்த வழக்கு ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப நன்றி மேடம். நன்றி நன்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.